அணில்கள் பொதுவாக தங்கள் கூட்டமாக பாம்பு போன்ற எதிரிகளை விரட்டும். ஆனால் இந்த பெண் அணில் தனியாகவே போராட தீர்மானித்திருக்கிறது. இது தன் வாலை விரித்து காட்டி தன்னை ஒரு பெரிய உயிரினமாக காட்டி பாம்பின் கவனத்தை சிதறடிக்கிறது. அதே நேரத்தில் பாம்பின் கடியிலிருந்தும் தன்னை காக்கிறது. அது தன் கூர்மையான பற்களின் மூலம் பாம்பின் வாலை கடிக்கிறது. ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. கேப் கோப்ராவின் விஷம் பிளாக் மம்போ விஷத்தை விட ஆபத்தானதாக கருதப்படுகிறது. தன் எதிரியை விட மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது இந்த அணில். உடன் இருந்த அணில் பாம்பு தாக்குவதாக நினைக்கிறது. ஆனால் அது வெறும் புல். இப்போது இந்த அணிலுக்கு தெரிய வருகிறது பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. பாம்பை கொல்ல முயன்ற அணில் இப்போது பயந்து ஓடுகிறது. அதே நேரம் அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு பழுப்பு கீரி ஒன்று வருகிறது. இப்போதுதான் விளையாட்டு தொடங்கப் போகிறது. அணில் எவ்வாறு சாதாரண உணவு போல தோன்றுமோ பாம்பிற்கு, அதே போல பாம்பு இப்போது சாதாரண உணவாக தோன்றும் கீரிக்கு. இந்த கீரிக்கு மிகவும் தைரியம் அதிகம். இது அந்த அணில் கூட்டங்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு வீரனாக தனது வேலையை செய்கிறது. கீரியும் பாம்பும் ஒருவருக்கொருவர் வேட்டையாடுபவர்கள். ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் மிகவும் ஆபத்தான எதிரிகளும் கூட. பாம்பு தன் தசையை விரித்து படம் எடுத்து பயமுறுத்த முயற்சிக்கிறது. ஆனால் அது மட்டுமே போதாது கீரியை பயமுறுத்துவதற்கு. இவர்கள் இருவருக்கும் தெரியும் யார் தோற்கிறார்களோ அவர்கள் இறக்க வேண்டும் என்று. இவை இரண்டும் தன் வலிமை என்னவென்பதை கணக்கிட்டு தாக்குதல் செய்கின்றன. கீரிகள் ஒரு அளவு வரை பாம்பின் விஷத்தை தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் இப்போது கீரிக்கு பசி இல்லை.